பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய மத்தியிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக ஒரு தருணத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் காலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு கூட நாம் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை என்ன எதிர்பார்ப்போடு நாம் காணப்படுகிறோம், அதை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வைத்தவர்களாய் இந்த வேளையிலே கர்த்தரை மனதார ஆராதித்து அவரை துதித்து அவருடைய இன்ப பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் மாறாதவர், நீர் மாசற்றவர் ராஜா. நீர் மகத்துவமானவர், பராக்கிரமசாலி. உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நீர் எங்களுக்கு தாங்கி தாயின் தந்தையுமாய் இருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்க. அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. உம்முடைய இன்ப பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் வந்த போதும் எங்களை தாங்கி ஏந்தி நடத்துனீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இந்த நாள் கொடுக்கப்படவில்லை, ஆனால் எங்களுக்கோ நீ தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலேந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலேந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள நம்மளை பாதுகாக்கிற தேவன். அது மட்டுமல்லாமல் ஆபத்து வரும்போது கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிற தேவன். அவரை நாம் மனதார துதிப்போமா?
மனதார நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். அவர் நமக்கு ஒரு நாளும் ஒரு தீங்கும் செய்யாத தேவன், அவருக்கு தீங்கு செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியசாலிகள். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல நன்றியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி துதிப்போம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் நமக்கு அவர் போதுமானவரா, எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க போகிறபடியால் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தினால, உம்முடைய கிருபையினால நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறதே, இந்த நாளுக்குரிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுக்குரிய அதன் பாடு போதும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆண்டவரே, இந்த நாளுக்கு எங்களுக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அந்த கிருபை இந்த காலை வேளையில இந்த நேரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் ஆண்டவரை ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த உலகத்தில் உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. ஒரு நிமிடமும் ஒரு காரியமும் நாங்கள் செய்து முடிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில உம்முடைய கிருபையை நாடி வந்திருக்கிறார் ராஜா. உம்மை நாடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீ கைவிட மாட்டீர். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தினால, உம்முடைய பிரகாசத்தினால எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவருடைய பாதத்தில் வந்திருக்கிறார் ராஜா. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நாங்கள் ஆண்டவரை ஜபத்தோடு, ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த நாளை வெற்றியாய் முடிக்க என் தேவன் கிருபை தாரும். எங்களுடைய எல்லா வேலைகளின் மத்தியிலும் நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுக்கவும், உம்மை வைத்து, உம்மை முதலிடமாய் வைத்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க கிருபை தருவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் இந்த நாளில் எந்தெந்த காரியத்தில் பிள்ளைகள் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் காணப்படுகிறார்களோ, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கொடுத்து, உம்முடைய வல்லமையை கொடுத்து, உம்முடைய பலனை கொடுத்து, உம்முடைய கிருபையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வெற்றியாய் நீ நடத்த போகிறீங்கப்பா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. மீதியான நேரம் முழுவதும் கூட இருங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து மறுபடியும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த காலை வேளையிலையும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் அடுத்தது ஜெபித்து முடிக்கலாம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த நாளில் நமக்கு தேவன் தருகிற ஒரு காரியம் என்னன்னா ஜாக்கிரதை. நாம் பல காரியங்களில் இந்த உலகத்தில் ஜாக்கிரதையோடு நாம் செயல்படுகிறோம். ஒவ்வொரு நம்முடைய பணிகளாக இருக்கட்டும், ஒரு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நம்முடைய படிப்பு சம்பந்தமான காரியங்களாக இருக்கட்டும், எவ்வளவோ காரியங்களை நம்ம ஜாக்கிரதையோடு அந்தந்த நேரத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த டைமுக்குள்ளே எப்படியாயிலும் முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் காணப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது எல்லாமே ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான், நித்திய ராஜ்யத்தில் நாம் போய் சேர வேண்டும். அதுதான் நம்முடைய பந்தய பொருள், அதுதான் நம்ம அந்த பந்தயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த நாட்களில், இந்த நாளில் நம்முடைய தேவன் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஜாக்கிரதை. எதற்கு ஜாக்கிரதை? எல்லா காரியங்களையும் நாம் ஜாக்கிரதையாக இருந்து நாம் செயல்படுத்த வேண்டும், கட்டாயம் தேவை. ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், அவருடைய சந்நிதியில் சமாதானத்தோடு நாம் போய் நிற்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த காரியங்களிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, நாம் கரையற்றவர்களாக இருக்க வேண்டும். கரை என்பது அழுக்கு. நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய ட்ரெஸ்லேயோ ஒரு கரை பட்டுச்சுன்னா அதை நம்ம நீக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்பதில் கரை படாதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் மிகவும் 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 பயபக்தியோடு, மிகவும் கருத்தோடு நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த ஓட்டத்தில் கரை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
அதற்காக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, பிழை இல்லாதவர்களாய். பிழை என்பது தவறுகள் வரும், ஆனால் அந்த பிழையும் வராதபடி நம்முடைய ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் பிழை இல்லாமல் நடப்பதற்கு அதற்குரிய ஞானத்தையும் விவேகத்தையும் நல்ல, அதாவது ஒரு வசனம் இருக்கிறது, சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல் கபடற்றவர்களாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிழை வராது. அந்த பிழை வராதபடி நடத்துகிறவர் ஆவியானவர். அந்த ஆவியானவரோடு நாம் பிழை ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் நமக்கு உதவி. அதில் நாம் ஜாக்கிரதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக, அவருடைய சந்நிதியில் சமாதானத்தோடு நிற்கணும். நாம் ஏதோ எப்படியாவது பெயரணும், எப்படியாவது ஆண்டோடைய சந்நிதியில் நாம் நிற்க வேண்டும் என்று ஹரிபிரியா இல்லை, சமாதானத்தோடு. அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது நிறைவாக இருக்க வேண்டும். என்ன பாடுகள், என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், பல காரியங்கள் செய்யும் போது டென்ஷன் அதிகமாகும். ஆனால் அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காதபடி சமாதானத்தை காத்து கொள்ளுகிற ஜாக்கிரதை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்க, 1 தீமோத்தேயு 4:13 2 ஜாக்கிரதைகளை குறித்து எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, வேதம் வாசிக்கிறதிலும் நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பாருங்க, முதலாவது வேதம் வாசிக்கிறதுல எத்தனை நாள் நாம் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கிறோம்? அநேக நேரங்களில் நமக்கு நேரம் இல்லை. அப்படி நம்ம இந்த நாளிலேருந்து நாம் ஒரு முடிவு எடுப்போம். என்ன ஆனாலும், எவ்வளோ வேலை ஆனாலும் நாம் வேதம் வாசிப்பதற்கென்று நாம் ஒரு அளவு வச்சுருப்போம் இல்லையா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கட்டாயம் வச்சுருப்பீங்க. இத்தனை அதிகாரம் நான் ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன். என்னுடைய அனுபவத்திலே நான் அப்படி வச்சுருக்கிறேன். அந்த அதிகாரத்தை கட்டாயம் நான் வாசித்து தியானித்தே ஆகணும். அல்லாவிட்டால் அதை ஞாபகத்தில் வச்சு அது அன்னைக்கு முடியாத கட்டம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் அதை சேர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கறதுல நாம் கரெக்டாக இருக்கணும். வேதம் வாசிக்கிறதுல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை அஜாக்கிரதையாக நினைச்சிடக்கூடாது. சரி பரவாயில்ல, ஒரு நாள் வாசிக்காட்டா என்ன பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த காரியத்தில் பரவாயில்லாமல் லீனியன்ஸ் கொடுத்தாலும் வேதம் வாசிக்கிறதுல தேவ பிள்ளை ஒரு நாள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. கட்டாயம் வேதம் வாசிக்கணும். அடுத்தது பாருங்க, புத்தி சொல்லுகிறதிலும் நாம் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறோம், நம்ம கூட உள்ளவங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். நம்முடைய நிலைமைக்கு ஏற்றவாறு, ஒருவேளை நீங்கள் சின்ன வயதினராக இருந்தால் உங்கள் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ஒரு புத்தி சொல்லலாம், ஒரு என்கரேஜ் பண்ணலாம். எந்த காரியத்தையும் நான் அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க என்ன நினைப்பாங்க? நோ, ஆண்டோடைய வசனத்தின்படி நாம் நமக்கு கற்று தந்திருக்கிற வசனங்களின்படி நமக்கு தெரியும் இவங்கள்ட்ட இந்த காரியத்தை சொல்லணும், இதை சொன்னால் இவங்க கேட்பாங்க, இதை சொல்லி அவங்கள சரியான வழியில் பாதையில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு தாட் வந்துச்சுன்னா கட்டாயம் புத்தி சொல்லணும். வேத வசனத்தை கொண்டு புத்தி சொல்லணும். நம்முடைய சுயத்தினால் அல்ல, நம்முடைய வேத வசனங்கள் இருக்கிறது ஆவியானோடைய பலத்தோடு புத்தி சொல்ல வேண்டும். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சொல்லாவிட்டால் ஒருவேளை அந்த காரியம் அவங்களுக்கு தவறுதலாக நடந்துச்சுன்னா, ஐயோ அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க இந்த காரியத்திலேருந்து தப்பி வைக்கப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு நினைக்கலாம். அதனால் கண்டிப்பாக நாம் புத்தி சொல்கிறதுல என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது உபதேசிக்கிறதுல. உபதேசனை முதலாவது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசங்களை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை அழகா நமக்கு அவருக்கு கொடுத்திருக்கிற வரத்தின்படி கிருபைகளின்படி நாம் பிள்ளைகளுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் வயது முதிர்ந்தவராக இருந்தால் தாராளமாக சபையில் சொல்லலாம். மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை நல்ல புத்தியில் நல்ல வழியில் நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பவுல் சொல்லும்போது இந்த வேத வசனத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ, அப்போ நம்ம சில இடங்களில் புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல புத்தி சொல்லணும், உபதேசிக்க வேண்டிய இடத்துல உபதேசிக்கணும். அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது கடைசியாக நீதிமொழிகள் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நன்மை செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்க, நன்மை செய்கிறதுல நாம் சில வேளைகளில் நன்மை செய்கிறதுல அஜாக்கிரதையாக இருப்போம். சரி இவங்களுக்கு கொடுக்க இன்னும் இப்போ பண்ணாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாம் நன்மை செய்வோன்னு சில பேருக்கு சொல்லி இருப்போம், ஆனால் மறந்துடுவோம். அப்படி சொன்னால் அது பெரிய ஒரு
அஜாக்கிரதை. அவங்க அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம நன்மை செய்யாட்டா அதை ஏமாந்தது மாதிரி ஆயிரும். இன்னொரு விதத்தில் அவங்க நன்மை சொல்ல மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டிய திராணி நமக்கு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நாம் கட்டாயம் நன்மை செய்யணும். அதில் ஜாக்கிரதை. யார் யாருக்கு என்ன தேவை இருக்கிறது, நம்மளால் முடிஞ்சது, முடியாததை நம்ம செய்ய வேண்டாம். நம்மளால் முடிஞ்சது, அவங்களுக்கு இந்த காரியத்தில் இந்த தேவை இருக்கோ, இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்டாயம் நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள்னு வேத வசனம் சொல்லி. அப்போ நம்ம நன்மை செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் விழுத்திருந்து ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது நம்ம கர்த்தர் வரும் அளவும் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் வரைக்கும் நமக்கு மாறாமல் இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஜாக்கிரதை என்னது தெரியுமா? ஜபம். அந்த ஜபத்தோடு இந்த இவ்வளவு 7 காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். இதுக்கு மேலே நிறைய உண்டு. இந்த ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க தான் இந்த ஆளுகை செய்ய முடியும். அவங்க தான் என்ன செய்ய முடியும்? நீதிமொழிகள் 12:24 அவங்க தான் ஆளுகை செய்ய முடியும். அவங்க தான் அதிகாரத்தோடு இருக்க முடியும். அவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆண்டவர் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையோடு உள்ள வாழ்க்கையை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நாம் எந்த காரியத்திலேயாவது அஜாக்கிரதையாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீ இந்த நாளில் உணர்த்தினீரே, நான் இந்தெந்த காரியங்களில் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், நான் இனி ஜாக்கிரதையாக இருப்பேன்ப்பா. உங்கள் வேத வசனத்தின்படி ஜாக்கிரதையாக இருப்பேன்ப்பா. உங்கள் சந்நிதியில் வந்து நிற்கும் வரையிலும் நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்து அந்த நாளில் சமாதானத்தோடு உடைய சமூகத்தில் நான் வந்து நிற்பேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த காரியத்தை நாம் செய்யும் போது நம்முடைய மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நன்மையாய் நேர்த்தியாய் நமக்கு செய்து தருவார். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, அந்த காலை வேளையில் ஆண்டவரே அருமையான வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் அஜாக்கிரதையாய் சில காரியங்களில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையில் எங்களை மன்னிங்க. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரே இந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அஜாக்கிரதையாக எந்த காரியத்திலும் இருக்காதபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் கரையற்றவர்களாக இருக்கணும், பிழையில்லாதவர்களாய் ஜாக்கிரதையாக இருக்கணும், சந்நிதியில் சமாதானத்தோடு வரணும்ப்பா. ஆண்டவரே, வேதம் வாசிக்கிறது ஜாக்கிரதை, புத்தி சொல்வதில் ஜாக்கிரதை, உபதேசிப்பதில் ஜாக்கிரதை, நன்மை செய்கிறதில் ஜாக்கிரதை. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேல ஜெபத்தில் மிக மிக விழிப்போடு ஜாக்கிரதையோடு நாங்கள் காணப்படணும் அப்பா. இதன் மூலமாக நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களா எங்களை நீங்கள் வைக்க போறீங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரை, தயையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 11:27 உம்மிடத்திலிருந்து அந்த கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அடிமைக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக ராஜா. இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளை, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை இருதயத்தின் பாரத்தில் ஏதோ ஒரு காரியம் மறைந்து காணப்படுகிறதா ஆண்டவரே, பிள்ளைகள் பாரத்தோடு இருக்கிறாங்களா, அந்த காரியத்தை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அதை பொறுப்பெடுத்து கொள்ளும். பிள்ளைகளுடைய இருதயத்தின் பாரங்களை மாற்றி போடும். அதிலிருந்து ஒரு விடுதலை இந்த நாளில் கொடுங்க ராஜா. என்ன காரியமாக இருந்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அதை செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்புவீராக அப்பா. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் விசேஷமாக பிறந்த தினத்தை, திருமண நாளை விசேஷமாய் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த ஆண்டு புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற ஆண்டாய், எல்லா குறைவுகளும் நிறைவுள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வருடம் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும், வற்றாத நதியை போலும் பிள்ளைகள் வளர்ந்து பெருகுவார்களாக. அவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தகப்பனே, குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தலைமுறைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சகல ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்பா. நீரே எல்லாவற்றுக்கும் ஊற்று உறைவிடவும் அப்பா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களையும் பாத்திரவான்களாய் மாற்றும்.
உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த விதமாய் நாங்கள் செபிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹெவன் ஃபேமிலிக்காய் நாங்கள் செபிக்கிறோம், இந்த நடத்துகிற உடைய அடியானுக்காய் செபிக்கிறோம். இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் உற்சாகப்படுத்துங்க. சோர்வுகள் வந்தாலும் என் தேவன் அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்கிற கிருபை உடைய அடியானுக்கு கொடுத்து இன்னும் வல்லமையாய் உடைய ஊழியத்தை செய்ய கிருபை கொடுங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அந்த குடும்பத்துக்கு தேவன் தாராளமாய் ஏராளமாய் கொடுப்பீராக. உன்னதத்தின் வல்லமையினால் நிரப்புவீராக. உள்ளத்தில் சமாதானம், இல்லத்தில் சமாதானத்தை, எல்லா இடங்களிலும் சமாதானத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகள், ஸ்பான்சர்ஸ், ஜபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இதற்காக உழைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கால்களையும் கரங்களையும் திட்டப்படுத்துங்கப்பா, திட்டப்படுத்துங்க. இன்னும் விசேஷமாய் நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் நடத்துங்க, தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஊழியங்கள் இன்னும் விரிவாகட்டும், ஆலமரம் போல் அது அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறுவதாக. அநேக ஊழியக்காரர்கள், மிஷினரிகள் அங்கே எழும்பட்டும் ஆண்டவரே. நேபாள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும், தெய்வ நாம மகிமைப்படட்டும். அங்கே இருக்கிற அநேக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆண்டவரே அந்த அப்பா அந்த உபகரணங்கள் கொடுக்கிறது எல்லாவற்றிலும் எந்த குறையும் இல்லாதபடி தேவன் நடத்துவீராக, நடத்துவீராக ஆண்டவரே. உடைய கரம் கூட இருக்கட்டும், அநேக காரியங்கள் கட்டப்படட்டும், அநேக ஊழியங்கள் அங்கு எழும்பட்டும் ஆண்டவரே. தேவ நாம மகிமைப்படட்டும் அப்பா. இன்னும் ஹெவன்ஸ் கார்டனுக்காய் ஜெபிக்கிறோம், அந்த பில்டிங் சீக்கிரமாய் கட்டி முடிக்கப்பட ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கின்றது ஆண்டவரே. கம்பீரமாக இந்த இடத்துல ஊழியங்கள் நடத்தப்பட தேவன் கிருபை செய்வீராக. அதற்குடைய தேவைகளை சந்திங்க, உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.